ஒரு பாடலிலே சொல்கிறார். ரொம்ப அருமையா. ஒரு புழு பச்சையிலேயே சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்த ஒரு புழு, நல்ல செழிப்பான இலையை சாப்பிட்டு சாப்பிட்டு பச்சையா நல்லா அழகா பொழுது இருக்கின்ற ஒரு புழு. அந்த புழுவை பார்த்ததான் ஒரு குழவி, செங்குழவி பார்த்த அந்த செங்குழவிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த புழுவை ரொம்ப பிடிச்சிருக்கு. நேரா போய் அந்த புழுவை எடுத்து கொண்டு போய் தன்னுடைய குட்டியில வைத்துக் கொண்டு கொட்டி கொட்டி இப்ப அந்த புழு அப்படியே குழவியினுடைய தன்மையை பெற்றுவிட்டது. அப்படி குழவியினுடைய தன்மையை பெற்றுவிட்ட பிறகு அதுக்கு நிறைய சாப்பிடணுங்கிறது கூட அதன் திட்டு அந்த புழு முழுக்க முழுக்க அந்த இலையை சாப்பிடணுங்கிற அந்த எண்ணத்தில் இருந்து அப்படியே விடுபட்டு விட்டதாம். இவ்வளவுதான் பாட்ட சொல்லியிருக்காரு. இதனுடைய கருத்தையை உரையாசிரியர்கள் சொல்லுகிற பொழுது அவ்வளவு அருமையாக நல்ல பசு அந்த கொழுந்தை சாப்பிட்ட புழு அப்படிங்கிறதுதான் இந்த திருமுறைகளையும் சாத்திரங்களையும் மீண்டும் மீண்டும் படித்தும் அறிந்தும் அதிலே திளைத்தும் பூஜை செய்தும் அந்த சிவ வழிபாட்டிலே இருந்த ஒரு ஆன்மா, ஒரு அருமையான ஆன்மா. அந்த ஆன்மாவினுடைய அந்த கொழுகொழுப்பு கொழுகொடு புழு இங்கே அதனுடைய அருள் தன்மையை பார்த்துதான் நம்ம எவ்வளவு பார்த்தோம். ஈயப்பா எப்படி அருளோடு ஒரு குழந்தை, அவனுக்கு எல்லாரும் நம்ம எல்லாரும் குழந்தைதான். ஆனா எவ்வளவு ஆளுமை, இப்படி ஒரு புழுவா என்று பார்த்தான். நேரம் எடுத்துக்கொண்டு போய் வைத்துக் கொண்டு என்ன பண்றான், திருப்பி தன்னுடைய அந்த அருமையை, சிவத்தை, அந்த மங்களத்தை ஊட்டி ஊட்டி கொட்டி 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 ஆக அவன் அந்த எடுத்து கொண்டு போய் கொட்டியது யாருன்னா சிவபெருமான். சிவபெருமான் நேரடியா பண்ணாங்க. குருவாக வந்து தம்முடைய இடத்திற்கு ஈர்த்து அங்கே அமர வைத்து அந்த உபதேசம் என்கின்ற வகையிலே மீண்டும் மீண்டும் கொட்டி 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 அந்த சிவமாகவே ஆக்கி வைத்தார். அதுக்கப்புறம் இந்த புழு அந்த இலையை தும்பியா பார்த்துச்சு இல்லை. அது போல இந்த ஆன்மாவானது அதுக்கப்புறம் இந்த உலக நோக்கத்தையே முழுவதுமாக விட்டுவிட்டது. முழுவதுமாக விட்டுவிட அந்த சிவானந்தத்திலே திளைத்து நிற்க எப்படி அந்த புழு குளவியாகவே மாறிவிட்டதோ அது போல இந்த ஆன்மா சிவமாம் தன்மை பெற்று நின்றது.